மார்ச் 30 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. அடிப்படையை தவறவிடுதல். இன்றைய வேதாகம பகுதி மத்தேயு 22 வசனங்கள் 23 முதல் 33 வரை. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டுவிட்டு போனான். அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல் இருப்பார்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார். ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். குறிப்பு வசனம்: இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். மத்தேயு 22:29. பல தசாப்தங்களாக துரித உணவு உலகில் மெக்டொனால்ட் நிறுவனம் தனது குவார்ட்டர் பவுண்டர் பர்கரை கொண்டு முடிசூடா மன்னனாக திகழ்ந்தது. 1980களில் அதன் போட்டி நிறுவனம் தனது அற்புதமான திட்டத்தால் அதனை வீழ்த்த நினைத்தது. A&W நிறுவனம் மெக்டொனால்டை விட பெரிதான 3rd பவுண்ட் பர்கரை அதே விலைக்கு விற்றது. மேலும் அதன் ருசிக்காக பல விருதுகளையும் வென்றது. ஆனால் அது நிலைக்கவில்லை. அதை வாங்க ஆளில்லை. இறுதியில் அவர்கள் அதை மெனுவிலிருந்தே எடுத்துவிட்டனர். 3rd பவுண்ட் பர்கர் குவார்ட்டர் பவுண்டர் பர்கரை விட சிறியதென்று நுகர்வோர் தவறாய் புரிந்து கொண்டதே அதன் தோல்விக்கு காரணம் என்று ஒரு ஆராய்ச்சி அறிக்கையிட்டது. அடிப்படைகளை தவற விடுவது எவ்வளவு எளிது என்று இயேசு எச்சரித்தார். மத தலைவர்கள் அவர் சிலுவையில் அறையப்பட்ட வாரத்தில் அவரை இழிவுபடுத்த திட்டமிட்டனர். 7 முறை விதவையான ஒரு பெண்ணை பற்றி ஒரு விசித்திரமான கற்பனையான காட்சியை முன்வைத்தனர். இந்த சிக்கலான தடுமாற்றம் ஒரு பிரச்சனையே இல்லை என்று இயேசு பதிலளித்தார். அவர்கள் வேதத்தையும் தேவனின் வல்லமையையும் அறியவில்லை என்பதுதான் அவர்களின் பிரச்சனை. வேத வசனங்களின் நோக்கம் தர்க்க ரீதியான கேள்விகளுக்கும் தத்துவ புதிர்களுக்கும் பதிலளிப்பதில்லை என்று இயேசு வலியுறுத்தினார். மாறாக இயேசுவை அறியவும் நேசிக்கவும் அவரில் நித்திய ஜீவனை பெறவும் நம்மை வழி நடத்துவதே அவைகளின் முதன்மையான நோக்கம். தலைவர்கள் தவறவிட்ட அடிப்படைகள் இவையே. நாம் அடிக்கடி அடிப்படைகளையும் தவறவிடுகிறோம். உயிரோடு இருக்கும் இயேசுவை கண்டு கொள்வதே வேதத்தின் முக்கிய நோக்கம். அதை தவறவிட்டால் மனவேதனையே மிஞ்சும். வேதத்தின் அடிப்படைகளை நீங்கள் எவ்வாறு தவறவிட்டீர்கள்? எப்படி அந்த அடிப்படைகளுக்கு நீங்கள் இயேசுவிடம் திரும்பக்கூடும்? அன்பு தேவனே, சில நேரங்களில் நான் நல்ல காரியங்களிலும் கூட வழி விலகி போய்விடுகிறேன். தயவு செய்து எனக்கு உதவும். ஆமென்.